பல்லில் பயங்கர ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்பாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அல்ட்ராசோனிக் ஸ்பீடில் வந்து அது ஒரு டிப் ஒன்று இருக்கும். அதை வந்து ஒரு அல்ட்ராசோனிக் ஸ்பீடில் டீச்சர்ஸ் தான் சொல்ல உங்களுக்கு புரியாது. அந்த டிப் வந்து அல்ட்ராசோனிக் ஸ்பீடில் ஆடும். சூப்பர்சோனிக் ஃப்ளைட்ஸ் கேள்விப்பட்டீங்களா? அந்த அல்ட்ராசோனிக் ஸ்பீடில் அந்த டிப்பை ஆடிட்டு இருக்கும். இந்த டிப் வந்து அந்த பல்லு மேலே படிஞ்சிட்டு இருக்கிற அந்த உணவுப் அந்த உணவுப்பொருள் வந்து உப்பு மாதிரி மாறிடும். அதை வந்து உடச்சி எடுக்கும். முதல்ல பல்லெல்லாம் தேய்ச்சிலாம் எடுக்க மாட்டோம். பல்லை க்ளீன் பண்ணுறது பல்லை தேய்ச்சிலாம் எடுக்க மாட்டோம். அந்த உணவுப் பொருள் மேலே அந்த அந்த டிப் வச்சோன்னா அது உடஞ்சி அது ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? அதாவது மேல் பல் எடுத்தால் அதாவது பாதிப்பு ஏற்படுமான்னு ஒருத்தர் கேட்டாங்க. இப்போ ஒரு கெட்டுப்போன பொருளை வந்து அந்த பல் வந்து கெட்டு போயிடும். இப்போ விரல் வந்து இருக்குது, நமக்கு ஒரு விரல் அடிபட்டு அந்த விரல் வந்து கெட்டு போயிடுது. கெட்டு போகும்போது அந்த விரலை எடுக்கிறதுனால தான் எடுக்காமல் இருக்கிறதுனால தான் எடுக்காமல் என்ன ஆகும்? பரவும். அதே தான் பிரச்சனை. சரிங்களா? ஒரு பல்லை நீங்கள் கெட்டுப்போன பல்லை வச்சுருந்தாலும் அதே பிரச்சனை தான் ஏற்பட போகுது. நீங்கள் எடுத்துட்டா அந்த பிரச்சனை வேறு இடங்களுக்கு பரவாமல் நம்ம காப்பாற்றணும். அதான் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். மற்றபடி மேல் பல்லுக்கும் மூளைக்கும் இந்த மாதிரிலாம் சம்மந்தமே கிடையாது. கண்ணு இதெல்லாம் எதுவுமே சம்மந்தம் கிடையாது. பொதுவாக வந்து ஒரு